வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உச்சநீதிமன்றத்தில் ஆதார் தொடர்பான வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு மனித உரிமை ஆர்வலர்கள், தன்னார்வ அமைப்புகள், அரசியல் இயக்கங்கள் இந்த வழக்கை முன்னெடுத்திருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் ஆதார், எந்த திட்டம், எந்த வங்கி கணக்கு தொடங்குவது தொடங்கி எல்லாவற்றுக்கும் ஆதார் தேவை என்று கட்டாயப்படுத்தப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆதார் என்பது எல்லாவற்றுக்கும் கட்டாயம் அல்ல, அரசாங்கத்தின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு ஆதார் எண் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொன்னாலும் அந்த தீர்ப்பை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்தில் வருமான வரி சட்டத்தை அரசு திருத்தியது. அதை எதிர்த்து வழக்கு போட்டிருக்கிறார்கள். அதாவது பான் என்று சொல்லக்கூடிய கணக்கு, அந்த அட்டையோடு ஆதார் எண்ணை இணைப்பது, வங்கி கணக்கை தொடங்குவதற்கு கட்டாயம் ஆதார் எண் தேவை என்கிற கட்டாயம் வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதி முதல் வரப்போகிறது. இது ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு நாளும் எதற்கு செலவு செய்கிறார்கள், அவர்களுடைய செலவு எதற்கானதாக இருக்கிறது என்று தனி மனிதர்களை வேவு பார்ப்பதில் போய் முடியும் என்று அச்சம் தெரிவிக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் ஆதார், எல்லா பிரச்சனைக்கும் ஆதார் மூலமாக தீர்வு என்ற போக்கு எதை காட்டுகிறது? விவாதிக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஜே குமரகுரு அவர்கள், பொருளாதார வல்லுநர் திரு ஜெயரஞ்சன் அவர்கள், பேராசிரியர் திரு தாமஸ் அவர்கள், இந்திய சைபர் சங்கத்தின் திரு ராஜேந்திரன் அவர்கள் ஆகியோர் நம்முடைய இன்றைய விருந்தினர்கள். நால்வருக்கும் வணக்கம். திரு ஜெயரஞ்சன், எல்லாவற்றுக்கும் ஆதார், எதற்கெடுத்தாலும் ஆதார், ஆதார் தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அப்படின்னு முன்வைக்கப்படுகிறது அப்படின்ற வாதம் ஒரு தரப்புல முன்வைக்கிறாங்க. இன்னொன்று, இந்த திட்டம் வந்தால் நன்மை, நாட்டின் பாதுகாப்பு, கருப்பு பண ஒழிப்பு, விரயமாதல், இது எல்லாவற்றையும் தடுக்க இது முடியும் அப்படின்ற வாதத்தை அரசு முன்வைக்குது. இந்த இரண்டு முரண்பாடுகளை நீ எப்படி பார்க்குறீங்க? ஆதார் எதற்கு துவக்கப்பட்டதுங்கிறதுலேருந்து தான் பார்க்க ஆரம்பிக்கணும். அதை எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்படி கருப்பு பண ஒழிப்பு எதற்காக துவக்கப்பட்டதாக சொல்லப்பட்டதோ, அதுக்கப்புறம் அதை உருமாறி இப்போ வேறு ஏதோ ஒரு வடிவம் எடுத்து வந்திருக்கோ, அது மாதிரி ஆதாரம் எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதார் துவக்கப்பட்டதுக்கு ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட காரணம் டூப்ளிகேஷனை ஒழிக்கணும். டூப்ளிகேஷன்னாக்கா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரேஷன் கார்டு நிறைய டூப்ளிகேட் ரேஷன் கார்டு இருக்குது. அதை ஒழிச்சோம்னாக்கா மானியத்தை குறைக்கலாம். அது மாதிரி பல பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க, அதில் நிறைய டூப்ளிகேஷன் போகுது. அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆதார் திட்டம் இருந்ததுனாக்கா சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அது ஆரம்பிக்க போகும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஐடென்டிஃபிகேஷனா ஆத்தென்டிகேஷனா, அதாவது ஒரு அடையாளம் மட்டுமா? ஆத்தென்டிகேஷன்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஒரு பணியை செய்ய சொல்லி நீங்கள் அதை ஆத்தரைஸ் பண்ணுறீங்க, அதை உத்தரவிடுறீங்கன்னு வச்சுங்க, அதற்கு உண்டான உரிமை அதுக்கு உண்டா அப்படிங்கிற விவாதம் வரும்பொழுது, இதுக்கு ஒரு லெவலில் நீங்கள் ஒரு இதை உருவாக்கணும், அதுக்கு வேறு மாதிரி உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம், எப்படின்னா ஒரு தனிநபருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அடையாளம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் பயோமெட்ரிக் வருது, ஐரிஸ் வருது, அப்புறம் ஃபோட்டோ இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐடென்டிஃபிகேஷனை தாண்டி போகுது. இப்போ அங்கே என்ன நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா அதற்கு என்ன மாற்று? இப்போது பாஸ்வேர்டு இருக்குது, ஒரு நியூமரிக்கல் பாஸ்வேர்டோ அல்லது 4 எண்களை சொல்கிறாங்க, அல்லது ஆல்ஃபா நியூமரிக்கல் ஒரு ஆங்கில எழுத்தையுமோ ஒரு 2 எழுத்துக்களையுமோ சேர்த்து அந்த எண்ணையும் சேர்த்து நீங்கள் பாஸ்வேர்டு ஏதாவது தவறாயிடுச்சு அப்படின்னு சொன்னாலோ, அல்லது அந்த முறை உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுனாலும் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா மாற்றிக்கலாம். அதை இப்போ அதுதான் அவங்க வங்கியெல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ 1 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பாஸ்வேர்டை மாற்றிக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஹேக் பண்ணுறதையோ அல்லது உங்களுடைய கணக்கை வேறு யாரோ ஆப்ரேட் பண்ணுறதை நீங்கள் தவிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அதில் இருக்குது. ஆனால் எப்போ நீங்கள் பயோமெட்ரிக்கை இதை கொண்டு வரீங்களோ, இதுதான் ஆத்தென்டிகேஷன் கொண்டு வரீங்களோ, அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதை டூப்ளிகேட் பண்ணால் அதை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது இந்த யுஐடி ஆரம்பிக்கும் பொழுது, யூனிவர்சல் ஐடி ஒன்று கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் போது, திட்டம் ஆரம்பிக்கும் போது இதில் வரக்கூடிய செக்யூரிட்டி லேப்ஸஸ், அதாவது பாதுகாப்புக்கு என்னென்னலாம் த்ரெட் இருக்கும் அப்படிங்கிறது ஆராயறதுக்கு ஒரு நிபுணர்கள் குழு போடுறாங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. என்ன பேருன்னு கேட்டிங்கனாக்கா, செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி சேலஞ்சஸ் இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ப்ராஜெக்ட் அப்படின்னு அந்த அத்தாரிட்டிக்கு அந்த ரிப்போர்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல இந்த மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுலையே 7 விதமான இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ப்ரீச்சஸ், டேட்டா வேறு யாராவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலெக்ட் பண்ணும்போதே.
அதை வந்து வரிசையாக லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து யூனிவர்சலாக எல்லாத்துக்கும் பொருத்தமான எந்த விதமான தீர்வும் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. இது வந்து சேகரிக்கக்கூடிய தகவல்கள் களவு போகலாம், கசிந்து போகலாம். ஒரு வகையில் இல்லை, 7 விதமான வகையில் போகலாம். அப்போ இருந்த 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த டெக்னாலஜி அதெல்லாம் பாசிபிள். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ ஸ்விஃப்ட் கோடு இருக்குது. ஒரு பேங்க்லேருந்து வெளிநாட்டு வழியாக வெளிநாட்டுக்கு இன்னொரு பேங்க் நம்ம அனுப்பக்கூடிய பணம் அது வந்து ஸ்விஃப்ட் கோடு ட்ரான்ஸ்ஃபரில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதையே ப்ரீச் பண்ணுறாங்க. இப்போ போன வருஷம் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய 1100 கோடி ரூபாய் அது மாதிரி ஒரு பொழுதில் காணா போச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்க பகிரத பிரயத்தனம் பண்ணி அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணாங்கன்னு வச்சுங்க. ஆனால் பங்களாதேஷில் அது மாதிரி காணா போன பணத்தை யாராலையும் இது வரைக்கும் ரெக்கவர் பண்ண முடியல. இந்த ரெக்கவர் பண்ணுறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பேங்க் பணம் அதை வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டவசமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி சாயந்தரமே கண்டுபிடிச்சதுனால அடுத்த 24 மணி நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து நார்த் பிளாக் முழுக்க வேலை செஞ்சு சவுத் பிளாக் முழுக்க வேலை செஞ்சு அதை ரெக்கவர் பண்ணாங்க. அதுக்கு வந்து அமெரிக்கா இன்டர்வென் பண்ண வேண்டியிருந்தது. இன்னும் பல நாடுகள் இன்டர்வென்ஷன் அந்த லெவலில் இன்டர்வென் பண்ணி 1100 கோடி ரூபாய் எடுக்க முடிஞ்சுது அவங்களால. இந்த மாதிரி டேட்டா பிரிட்ஜஸ் லோக்கல் லெவல் நடக்கும்பொழுது அதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சதே கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, போன வருஷம் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து 25 கோடி ரூபா அது மாதிரி போச்சு. இன்ன வரைக்கும் அது என்னாச்சுன்னே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து போன பணம் இருக்க அது எப்படி போச்சு, ஏன் போச்சு அப்படின்னு அந்த சேர்மனுக்கே தெரியாது இப்போ வரைக்கும். அவர்கிட்ட போய் ஜேர்னலிஸ்ட்லாம் கேட்கும்போது அவர் சொல்கிறார், என்கிட்ட அந்த ரிப்போர்ட் இல்லை. அதே வந்து ஸ்விஃப்ட் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த இன்டர் பேங்க். அதற்கும் ஆதாருக்கும் என்ன தொடர்பு நீங்கள் சொல்கிறது? இல்லை, இது எல்லாமே டேட்டா சிஸ்டம்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சென்ட்ரலைஸ் பண்ணுறீங்க எல்லாத்தையும். சென்ட்ரலைஸ் பண்ணும்போது களவு போகுதுங்கிறதானே பேசுகிறோம் நம்ம. களவு போகும்போது பேங்கிங் எவ்வளோ செக்யூரான விஷயம், அதுலேயே களவு போகும்போது இது வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஆதாரம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்லேருந்தும் சரி NREGA இதில் இருந்த வெப்சைட்லேருந்தும் கிட்டத்தட்ட வந்து 15 லட்சம் பேருனுடைய ஐடென்டிட்டியை வந்து ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடிஞ்சது. கூகுளில் போய் எக்ஸல் ஃபைலாகவே டவுன்லோட் பண்ணிட்டாங்க. யார் அதில் 7 விதமான டேட்டா இருக்குது. அதில் அந்த ஆள் பேர், அவர் ஃபோட்டோ, அவர் ஜாதி என்ன, மதம் என்ன, அவர் வயசு என்ன, ஆனா பெண்ணா, அவருடைய பேங்க் நம்பர் என்ன, அவர் ஆதார் நம்பர்னா, இவ்வளோ டேட்டாவும் எடுத்துட்டாங்க. சும்மா ஒரு இது நம்ம இன்டர்நெட்டில் போய் இப்போ குணசேகரனை தேடுற மாதிரி தேடி எடுக்கப்பட்ட விஷயங்கள் இது. ஆனால் ஆதாரனுடைய அத்தாரிட்டி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சிஸ்டம் தான் இருக்கிறதுலே உலகத்திலே பெஸ்ட் சிஸ்டம், யாருமே அதை எடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு எதிராக காட்டுறாங்க, நாங்கள் இவ்வளோ தான் எடுத்துருக்குறோன்ட்டு. இதில் என்ன ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஸ்டத்தை இவால்வ் பண்ணும்போதே இதை பற்றி ஒரு எச்சரிக்கை வந்து விடப்பட்டது. என்ன விடப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி நீங்கள் சென்ட்ரலைஸ் பண்ணி இவ்வளோ பேர் அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னாக்க, எப்பயுமே அந்த டேட்டா வந்து நிறைய பேர் ஹேண்டில் பண்ண நிறைய வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி லேப்சஸ் வரும். ஒன்று. அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் உதாரணம் கேட்டிங்கன்னா, நம்ம கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை எத்தனையோ பேருடைய கிரெடிட் கார்டு ஒவ்வொரு டேட்டாவும் 50 பைசாவுக்கு விற்றுருக்கான் டெல்லியிலே. அதை வச்சு எத்தனையோ கோடி. அந்த நிறுவனம் சொல்கிறது எங்கள்கிட்ட இருந்து லீக் ஆகலை அப்படின்றது அவங்களுடைய ஆர்குமெண்ட்டாக இருக்குது. நாங்கள் லீக் பண்ணல. இப்போது இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கேஸை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்விஃப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள்கிட்டருந்து போகல டேட்டா, அது எங்கே ஹேக் பண்ண அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது. ஒரு நெட்வொர்க் இருக்குது, ரைட்டா? அவன் வந்து இந்த டேட்டா வந்து கோடு எழுதும்போது தவறு இல்லாமல் இன்னைய வரைக்கும் கோடு எழுத யாராலையும் முடிஞ்சது கிடையாது. உங்களோட பிரைமரி கன்சர்ன் இதில் களவு போயிடும். ஒரு அரசாங்கம் சேகரிக்கிற தகவல்கள் அவங்கள்ட்ட மட்டுமே இருக்காது, ரகசியம் இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் நம்ம ஐடென்டிட்டியை தாண்டி இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேன் டீட்டெயில்ஸ், அடுத்தது பேங்க் டீட்டெயில்ஸு, ஃபினான்சஸ்ஸு, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அதெல்லாம் அதில் வரும்பொழுது எவ்வளோ பணம் போகுது, எங்கே போகுது, யார்கிட்டருந்து யாருமே அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறது கிடையாது. அது ஒரு பெரிய சிக்கல். அதில் இப்போ என் அக்கௌண்ட்லேருந்து 1 லட்ச ரூபா போகுதுன்னு வச்சுங்க, நாளைக்கு யார் பொறுப்பெடுத்துக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுது, நீ வந்து ஆதாரை எம்பெட் பண்ணு, நாளைக்கு ஆதாரை யூஸ் பண்ணி தான் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறது? அதுக்கு எந்த விதமான ப்ரொவிஷனுமே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய லாவில். அப்படி தான் நான் இயங்கிட்டு இருக்காது. அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் யாரும் பொறுப்பெடுத்துக்காத ஒரு சட்டத்தை எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? அதுக்கு ஏன் பதில் சொல்ல முடியும்? ஒன்று ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ரெடியாக இருக்காங்களே தவிர, அந்த நஷ்டத்தை யார் ஈடுகட்டுறது? பேங்க் ஈடுகட்டுமா, அல்லது ஆதார் அத்தாரிட்டி ஈடுகட்டுமா, அல்லது வந்து கவர்மெண்ட் ஈடுகட்டுமா, அல்லது பேங்க்கை பொறுப்பெடுத்துக்குமா, அல்லது அதுக்கு இன்சூரன்ஸ் ஏற்படுத்தியிருக்கிறாங்களா, அல்லது அதுக்கு லீகல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கா, அல்லது நான் தான் பொறுப்பெடுத்துக்கணுமா? இதில் நீங்கள் டிவிலெலாம் போடுறீங்களா பொறுப்பு திறப்புன்ட்டு, அது கூட போடுறது இல்லை அவங்க. நாங்கள் யாருமே பொறுப்பெடுத்துக்க மாட்டோம், ஆனால் இதுக்குள்ளே வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறது கூட இல்லை. யார் பொறுப்பெடுத்துக்க போகிறா? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இதுக்கெல்லாம் உங்கள் பதில்? அது இப்போ இந்தியா மாதிரி இருக்கிற பெரிய நாட்டில் மிகப்பெரிய ஒரு குறையாக நம்ம நினைக்கிறது என்னென்னா, எல்லா வளமும் இருந்து எல்லா உழைப்பும் எல்லாம் இருந்து கூட நம்ம நாடு இன்னும் அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் பெரிய விஷயம் ஊழல் ப்ளஸ் வந்து யாருக்கு போய் சேரணுமோ அது கரெக்டாக போய் சேரதில்லை. 100 ரூபா கொடுத்தா போய் சேரும்போது 10 ரூபா வருது. இதுக்கு வந்து தான் ஜன்தன் அக்கௌண்ட் எல்லாம் ஆரம்பித்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு திட்டத்தையும் அதில் குறைகளை ஆரம்பிச்சின்னா சொல்லிக்கிட்டே போகலாம்.
எல்லாத்துலேயும் குறைகள் இருக்குது. ஏன்னா இப்போ விஞ்ஞான உலகத்தில் கம்ப்யூட்டர் உலகத்தில் நீங்கள் ஹேக்கிங்ன்றது வந்து மிகப்பெரிய நாடான யூஎஸ்ஏலே பண்ண முடியல. ஆனால் அதுக்கு உண்டான அடுத்த நிகழ்வுகள் என்ன பண்ணணும், நம்ம எப்படி சேஃப்கார்ட் பண்ணணும் பேசுவதை தவிர இதில் இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும், இதில் இப்படி போச்சுன்னா யார் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கறது வந்து கேட்கலாம். பட் அதுக்கு பொறுப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி லீக் ஆகாமல் தடுக்கிறோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து நேற்று அட்டார்னி ஜெனரல் சொல்லியிருக்கார், முகுல் ரோஹத்கி சொல்கிறாரு ஓப்பன் கோர்ட்டில், இது வரைக்கும் இவ்வளோ 90% நாங்கள் வந்து 115 கோடி கிட்ட நாங்கள் இதை இஷ்யூ பண்ணியிருக்கோம் ஆதார் கார்டு. நாட் ஈவன் அ சிங்கிள் கேஸ் ஆஃப் டூப்ளிகேஷன் கேட்குறாரு. ஒரு ஆதார் கார்டை இன்னொருத்தர் எடுத்து நான் இதே மாதிரி ஆதார் கார்டை ரெடி பண்ணேன்னு சொல்லி கொடுக்க முடியல. அதனால் அவங்க அப்படியே வெப்சைட்டில் வந்தது 13 லட்சம் வந்தது கூட நம்பரும் இவர் சொன்ன மாதிரி நேம் தான் வந்தது தவிர அவங்களோட புவி இந்த ஐரிஸ் விழியோட படலமோ இல்லைனா அவங்களோட கைரேகையோ வரல. அதாவது எதையாவது ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கோன்னா இப்போ இதை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணலாம்னா டூப்ளிகேஷன் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவில் ஒருத்தனை பிடிச்சி லைசன்ஸை கேன்சல் பண்ணிங்கன்னா நாளைக்கால இன்னொரு லைசன்ஸ் வாங்கிக்கிறேன் பண்ண உங்கள் எப்படி தெரியும், அது பணம் கொடுத்தா வாங்கிடலாம் அப்படின்றது போக பேன் கார்டு ஒவ்வொருத்தரும் 7-8 பேன் கார்டு வச்சு அது மூலமாக வேற வேற கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியில் வேற ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு இது மாதிரி எல்லாமே மல்டிப்ளிசிட்டி டூப்ளிகேஷன். இன்னைக்கு நடந்த ஒரு ஆர்குமெண்ட்ல, சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஆர்குமெண்ட்ல பேன் டூப்ளிகேஷன் ஒருவர் ஒன்றுக்கு மேலே பேன் வச்சிருக்கிறதுன்றது வந்து 99.6% பேர் அதை பண்ணல. வெறும் 0.4% பேர் தான் இதை செய்யறாங்க. 10 லட்சம் பேன் கார்டு அதற்காக எல்லாரையுமே நீங்க வந்து தண்டிக்கிறது மாதிரி ஆகுது. நீங்க சொல்ற அதே ஜஸ்டிஸ் சிக்ரி முன்னாடி நடந்த ஆர்குமெண்ட்ல 10 லட்சம் பேன் கார்டு have been cancelled அப்படின்னு ஏஜி சொல்லியிருக்காரு. ஆனா அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் தான், 29 கோடி நம்ம நாட்டுல பேன் கார்டு வச்சிருக்காங்க. ஆனா 5 கோடி மக்கள் தான் அசசியா இருக்காங்க. அப்போ அந்த 29 கோடி எப்படி ஆச்சு, எனக்கு எதுக்காக வாங்கினாங்க யாருக்கும் தெரியல. ஒரு பேன் கார்டு வாங்குறது ஈஸி, இன்னைக்கு ஒரு ஏஜென்ட் நாளைக்கு ஒரு ஏஜென்ட்டை வாங்கிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, உலக நாடுகள்லாம் பார்த்து வேக்கிறத விட்டுட்டு எல்லா நாட்டுக்கு போனாலும் ஒரு கார்டு வச்சிருக்காங்க. அந்த கார்டில் அவன் வாழ்க்கை முறை, அவன் எத்தனை ஒய்ஃபு, எத்தனை பசங்க, அவன் எந்த ஊரில் இருந்திருக்கான், எந்த வீட்டில் இருந்திருக்கான், எல்லா டீட்டெயிலும் வருது. அதை எடுத்துகிட்டு போய் நேராக அவங்க ஃபீட் பண்ணுறாங்க, ஃபுல் டீட்டெயில் வருது. யூகேல பார்த்தீங்கன்னா ஒரு கார்டை கொடுத்தீங்கன்னா அந்த கார்டை வாங்கி இது ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு, ஃப்ளாட் ஓனர் அந்த கார்டை ஃபீட் பண்ணி பார்த்து சொல்கிறாரு, இல்லை நீ 10 வருஷம் முன்னாடி ஒருத்தர் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க, வாடகை கொடுக்காம உனக்கு இந்த வீடு கிடையாதுங்கிறாரு. அப்போ அவர் வந்து என்னோட பர்சனல் டேட்டா உங்கள்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு கேட்க முடியுமா? நான் என்ன சொல்றேன், அங்க மிஸ்யூஸ் அல்லது லீக்கேஜ் அப்படின்றது இல்லை. எப்போ இல்லை, எத்தனை நாள் பொறுத்து இல்லை. அது மாதிரி இப்போ வரும்போதே இது வராதிங்க, இது கொண்டு வராதிங்க, இது ஆக்சிடென்ட் ஆகிடும் சொல்லாதீங்க. வரட்டும், வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா அதுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் லீக்கேஜ் இல்லை, நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது நல்லா கேட்டுங்க. சுப்ரீம் கோர்ட் எங்கேயுமே ஆதார் கார்டு அபாயகரமானது, திரிக்காதீங்க, அது வந்து விழிப்படலத்தை எடுக்காதீங்கன்னு சொல்லலை. இப்போதைக்கு பெண்டிங் டிஸ்போசல் ஆஃப் தி கேஸ் வந்து நீங்கள் 2க்கு மட்டும் கொடுங்க, எல்பிஜிக்கும் நீங்கள் இதுக்கும் மட்டும் கொடுங்க, இந்த கேஸ் சிலிண்டருக்கு மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லிட்டாங்க, போன 2015 5 எக்ஸ்ட்ரா போட்டு 7 ஸ்கீமுக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நேற்று சொல்கிறாங்க நீங்கள் பண்ணிட்டு. சுப்ரீம் கோர்ட்டோட டோனே தொடக்கத்தில் ஒரு மாதிரியாகும். தொடக்கத்தில் நீதிமன்றம் வந்து அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டுச்சு. இப்போ வழக்கு தொடுத்தவங்களை பார்த்து கேள்வி கேட்கறதாக அதனோட போக்கு மாறிட்டு இருக்கு. இல்ல போக்கு மாறுதுன்னா அதோட நெசசிட்டி தெரியுது. ஏன்னா 50,000 கோடி இது வரைக்கும் லாபம் வந்திருக்கு ஆதார் அட்டையை வந்து உள்ள லிங்க் பண்ணதுனால. இன்னைக்கு பேன் கார்டு உள்ள லிங்க் பண்ண திரும்ப ஜெயரஞ்சனியா கேட்கணும், ஊழல் ஒழியும், பயனாளி யாருன்னு தெரிஞ்சு அவருக்கு மட்டுமே மானியம் போகணும். அப்படி போறத ஒரு ஆதார் வந்தா யார் டைரக்ட் பெனிஃபிஷியரியோ அவருக்கு மட்டும் போகும், மாறா இன்னொருத்தருக்கு போகாது. டூப்ளிகேஷனை ஒரு பேன் கார்டு அடிஷ்னலாக வச்சுக்கிறது அல்லது டிரைவிங் லைசன்ஸ் மாறா வச்சுக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்காது. இன்னொன்று, ஒரு மேலை நாடுகளில் ஒரு குடிமகனுக்கு ஒரு எண் அப்படின்னா அந்த நம்பர் போட்டால் எல்லாமே வந்துடும். அவனுடைய அத்தனை அந்தரங்க விஷயங்களும் அரசின் கையில் இருக்கும். அது நாட்டின் பாதுகாப்பு கூட அவசியம், வளர்கிற நாட்டுக்கு அவசியம்ன்ற பார்வையை முன்வைக்கிறார். இது எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு திறமை கிடையாது. ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ அக்கறை நிஜமாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊழலில் நாங்கள் ஒழிச்சிருவோம், அவனுக்கு அடிஷ்னலாக போகிற 10 கிலோ அரிசியை நாங்கள் நிறுத்திடுவோம், அப்புறம் வந்து அவன் கேஸை வந்து 2 தடவை வாங்குறதை நிறுத்திடுவோம் அப்படிலாம் சொல்கிறது வந்து உண்மையிலே ஊழல் ஒழிக்கிறதுக்கு உண்டான முயற்சியாக? அந்த மாதிரி செய்கிறவங்க பார்ட்டி எலெக்ஷன் ஃபண்டிங்க்கு உண்டான லாவை எதுக்கு அமெண்ட் பண்ணணும்? ஒன்று. ரெண்டாவது, நேற்று டிரான்ஸ்பரண்ட் இன்டர்நேஷனல்லேருந்து வந்திருக்கிற ரிப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, எத்தனை ஆயிரம் கோடி இந்தியாவுக்கு உள்ளே வருது பிளாக் மணி, எத்தனை ஆயிரம் கோடி வெளியில் போகுதுன்னு. இன்னும் அது ஒன்றும் குறையவே இல்லையே, வருஷம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அது செக் பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய கடமை. அதை செய்யாமல் இதுதான் வந்து பிரதானமான விஷயம்னு சொல்லிட்டு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, அது இன்னும் பெரிய லிஸ்ட்டு இருக்குது அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. இந்த டேட்டாவை நீங்கள் மேனேஜ் பண்ணும்போது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு இன்னும் 10 லிஸ்ட்டு எழுதி வச்சுருக்கேன் நான். இப்போ எக்கானமிஸ்ட்டில் போன வாரம் வந்து ஒரு சிறப்பு கட்டுரை போட்டிருக்கான்.
ஹவு கம்ப்யூட்டர் கேன் பி சேஃப், அதான் அதுக்கு தலைப்பு. ஓப்பனிங் சென்டென்ஸ் என்ன தெரியுமா அதில்? அதே ஒரு கான்ட்ரடிக்ஷனுங்கிறான். இது கம்ப்யூட்டர் அண்ட் செக்யூரிட்டி இஸ் எ கான்ட்ரடிக்ஷன். பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டிசைன் பண்ணப்பட்டது அப்படி கிடையாது, இன்டர்நெட் அது மாதிரி டிசைன் பண்ணப்பட்டது கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னாக்கா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் சேர்த்துக்கிட்டே போகிறீங்க. சேர்த்துட்டு போகிறதுனால அது ஒன்றும் நீங்கள் அதை சரி பண்ணிடவும் முடியாது. இப்போ சார் சொல்கிறாரு அந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் எதிர்கொள்வோன்ட்டு. எந்த பிரச்சனை எப்படி எதிர்கொண்டிருக்கோம் நம்ம? இப்போ நான் கேட்குறேன் இதுக்கு யார் பொறுப்புன்ட்டு. இந்த கேள்வி என்னைக்காவது விவாதத்துக்கு எடுத்துக்கப்பட்டிருக்கா? இந்த டேட்டா ப்ரீச்சோ அல்லது என் ஃபினான்சஸ் வந்து வெளியில் போகுது அப்படின்னாலோ அதுக்கு யார் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறது? இப்போ கிரெடிட் கார்டை வந்து மிஸ்யூஸ் நமக்கே தெரியாமல் ஹேக் பண்ணி அவன்கிட்ட என் கார்டை யூஸ் பண்ணுறான்னு சொன்னால் அதுக்கு யார் நமக்கு காம்பன்சேட் பண்ணுறான்? அதுக்கு என்ன லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது? அது கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை. அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கோனாக்கா இவ்வளோ பெரிய மாடர்னைஸ்டு வேர்ல்டு நம்ம சொல்கிறோம், உலகம் நம்மளை பார்த்து வியக்கணுன்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அது வியக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும் அப்படின்னா யூஎஸ்லேயே என்ன கிடையாது, சாஃப்ட்வேர் நீ டெவலப் பண்ணுறியா, சாஃப்ட்வேரில் நாளைக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் யார் அதை பொறுப்பு எடுத்துக்கிறதுனாக்கா இன்ன வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரி ஒத்துக்க மாட்டேங்குது. இதுக்கு அக்கௌண்டபிலிட்டிக்கு நம்ம பிரச்சனை மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிரச்சனை அது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி தான் கார் மேனுஃபேக்சரிங் இருந்தது 1960s வரைக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கார் ஓடி போய் கண்ணாடி அடிப்படை செத்து போனாக்கா கார் கம்பெனி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, நான் கார் தான் பண்ணுவேன், நீ ஓட்டுனது ஓம் பிரச்சனை அப்படி தான் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. நாடார் வந்து ஒரு புக் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து என்னடா இது காரா இது நாடா இது இத்தனை கோடி பேர் செத்துக்கிட்டு இருக்கேன், இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட மாட்டேங்கன்னு பப்ளிக் ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டேட் இன்டர்வீன்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஃப்டி பெல்ட்னு ஒன்று பண்ணணும். நீ சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இவ்வளோ கொண்டு வந்தால் தான் காருக்கு நல்லா அப்ரூவல் கொடுப்பேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் அந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்தது. அந்த மாதிரி ஸ்டேட் இதில் இன்டர்வீன் பண்ணணும். ஸ்டேட் ஏன் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்டுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது? இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த மாதிரி வந்து ட்ரிக்கியாக இருந்தால் தான் அதுக்கு நல்லது. இப்போ ஒன்றும் இல்லை, ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணணுன்னாக்கா அவன் மேலே போய் குண்டு போட வேண்டியதில்லை, அவன் சாஃப்ட்வேரை இது பண்ணிங்கன்னா போதும், ஏன்னா ஹேக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்படி தான் பண்ணாங்க. அவன் சாஃப்ட்வேரை ஹேக் பண்ணி இஸ்ரேல் ஏஜென்ட்ஸ் மூலமாக ஹேக் பண்ணி முடிச்சோன்னே எப்படி தெரியுமா அந்த சிஸ்டம் வந்து அவன் இத்தனையும் அவ்வளோ செக்யூர்டாக வச்சுருக்காங்க ஈரானில். எவனுமே உள்ளே போக முடியாது, எவனும் வெளில போட. ஒரே ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான்னா வீட்டிலேருந்து ஒரு டெஸ்க் எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டான். அதில் தான் கதையே முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணிட்டேன்னா இருக்கிற சயின்டிஸ்ட் வேட எல்லாத்தையும் மால்வேர் அனுப்பிச்சி விட்டாங்க. அதில் ஒருத்தன் ஆப்ரேட் பண்ண போய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கூலண்ட் எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதாவது அந்த இது இருக்கும்ல அந்த ரிசர்ச் உண்டான இது எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுச்சு. க்ளோஸ் பண்ணதுனால சிஸ்டமே கொலாப்ஸ்டு. அவங்களால திரும்ப ரெக்கவரே பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியே வந்து என்ன சொல்கிறான், என்கிரிப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது இன்டர்நெட்டை ஆரம்பத்திலே சொன்னான் என்கிரிப்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா என்கிரிப்ஷன் அவன்கிட்ட இருக்கணும். அப்போ தான் நாளை இன்னொரு கண்ட்ரியை காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களால ஈஸியாக சாஃப்ட்வேரோடையவே பண்ண முடியும். அதனால் அவங்களுக்கே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் அதை பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஆக யார் இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னாக்க பப்ளிக் அவேர்னஸ் வரணும். இப்போ நம்ம கேள்வி கேட்குறோம்ல என்னென்னா ஏன் பணம் போச்சுன்னா யார் பொறுப்பு அப்படின்னு கேள்வி வந்தால்தான் இதுக்கு தீர்வு வருமே தவிர அல்லனா தீர்வு வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டேட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி தினம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அவனுக்கு செக்யூராக கோட் எழுதுறதுலாம் அவன் பிஸ்னஸ் கிடையாது. அவன் பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு காசு பார்த்துக்கிட்டே போகணும். இது எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண போகிறோங்கிறதுல தான் இந்த செக்யூரிட்டியாக வரும். திரு தாமஸ் உங்களுடைய பார்வையில் என்ன? அடிப்படை உரிமை பறிப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அடிப்படை உரிமை இதிலிருந்து வந்து பறிப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து இப்போது ஆரம்பித்தது, இதுக்கு நீண்ட கால ஒரு வரலாறு உண்டு. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் இது வந்து ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டிலே பிரான்சில் இது ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது நெப்போலியன் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு அங்குள்ள ஊழியர்களுக்கு இது கொடுக்கப்பட்டு மிகவும் வெற்றிகரமாக நெப்போலியன் மன்மோகன் சிங் நரேந்திர மோடி காலத்துக்கு வந்துருவோம் நேரம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா கார்கில் ரிவ்யூ கமிட்டி அந்த பார்டர் ஸ்டேட்ஸில் இருக்கிற செக்யூரிட்டிக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அது பிறகு வந்து அது வந்து நாட்டில் உள்ள அனைவருக்கும் கொடுத்தால் இது நல்லதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய ஒரு புதிய திட்டம் ஒரு புதிய கொள்கை இருக்கும்போது அது நிறைய குறைகள் இருக்கும். அதை வந்து நான் இல்லைன்னு சொல்ல. பட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் சொன்னீங்க இல்லை நன்மைகளை நீங்கள் சொல்கிறீங்க, குறைகள் அவங்க சொல்கிறது பாதிப்புன்னு ஒன்று வந்துட்டா அதுக்கு யார் இழப்பீடு தர்றது, அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்ற விஷயமே இல்லாமல் ஒன்று எப்படி நீங்கள் கட்டாயப்படுத்துவீங்கன்ற கேள்வி. ஆதார் மூலமாக எந்த நபருக்காவது வங்கிகளில் இருந்து பணம் போயிருக்கிறதா அப்படி கேட்டால் அது வங்கிகளோட ஒரு சில கிரெடிட் கார்டு மூலமாக இருக்கலாம் அல்லது வேறு வகையில் இருக்கலாம், டெபிட் கார்டு மூலமாக இருக்கலாம். ஆதார் லிங்க்டு மூலமாக அது இல்லை. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க 29 கோடி பேருக்கு வந்து பேன் கார்டு இருக்குது. அதில் வந்து 0.4% தான் டூப்ளிகேஷன் கார்டுன்னு. இந்த 29 கோடியில் 0.4 ஒரு பெரிய நம்பர். அது நம்ம வந்து ஒரு இந்தியா போல ஒரு மக்கள் தொகை அதிகம் உள்ள நாட்டில் 0.4 லிங்க் பண்றது அதை விட பெரிய சிக்கல் வரும்னு சொல்றாங்க. லிங்க் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதார் லிங்க் பண்றதுனால பேன் கார்டு டீடைல்ஸ் வந்து எங்கேயும் கொடுக்க போறது இல்லை. பேன் கார்டு டூப்ளிகேட் பேன் கார்டு வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி இந்தியா வந்து டாக்ஸ் கம்ப்ளைண்ட் நேஷன் அல்ல.
கண்ட்ரி அல்ல. எல்லாருமே வந்து டாக்ஸை வந்து அவாய்ட் பண்றதா பாக்குறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு சிட்டிசனையும் கண்காணிக்கிறதுல போய் இது முடியும். ஒவ்வொரு நாளும் காலையில அவர் வந்து என்ன செலவு செய்யறாரு அப்படின்னு தொடங்கி அவருடைய அன்றாட நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதுக்கு எளிதாக இதை செய்யறாங்க. செய்ய முடியாதுங்க. 130 கோடி மக்கள் தொகையில நாட்டுல கவர்மெண்ட்டுக்கு இதுதான் வேலை. கவர்மெண்ட்டுக்கு வேற வேலையே கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவோ ஒர்க் இருக்கு. 130 கோடி பேரையும் நம்ம வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சோம்னா கவர்மெண்ட்டுக்கு இதுக்கே ஒரு பெரிய ஒரு மிஷினரி நடத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன். கிரெடிட் சுவிஸ் வெல்த் நேஷன், வெல்த் ஆஃப் த நேஷன்ல வந்து என்ன சொல்றேன், இந்தியா வந்து 2வது சமமற்ற நாடு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா பேன் கார்டு வந்து டூப்ளிகேட் பேன் கார்டு அந்த அளவுக்கு இங்க இருக்கு. அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. டாக்ஸ் கம்ப்ளைண்டே இல்ல இங்க. பேன் கார்டு ஒண்ணா இருந்துட்டா ஒரு சமநிலை வந்துரும், வெல்த் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிடும் அப்படின்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்ல. எக்கானமி நம்ம வந்து இவ்வளவு வருஷமா பேசுறோம். 58% மிக்ஸ்ட் எக்கானமி இருக்கு. இல்ல அது மாறிட்டு 92ல இருந்து மாறுது. ஆனாலும் நம்ம அதை வந்து கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா இந்த பாருங்க 1% மக்கள் 58% சொத்துக்களை வைத்துள்ளார்கள். இது நம்ம வந்து 2வது உலகத்தில் அதை வந்து இந்த ஆதார் தீர்த்துருமா? அது வந்து 53 எடுத்து எல்லாத்துக்கும் அந்த 1% இருக்கிறத எடுத்து எல்லாருக்கும் பரவலாக்கிருமா? அப்படி நான் சொல்ல வரல சார். நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு அணுகுமுறை. எப்படி டிமானிட்டைசேஷன் ஒரு அணுகுமுறையா இருந்ததோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது. இப்போ பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த மாதிரி பல திட்டங்கள். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லேண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ டிமானிட்டைசேஷன் நம்ம என்ன பெரிய குறைய நம்ம என்ன சொன்னோம், பணமாக இல்லை, அதெல்லாம் வந்து லேண்டு பில்டிங்ஸா இருக்கு. இப்போ இந்த RERA ஆக்ட் வந்த பிறகு இந்த பேன் கார்டையும் வைத்து கொண்டோம் என்றால் இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். அப்போ சொத்துக்களை எங்க வந்து ஒருத்தர் வந்து மறைமுகமா வாங்க முடியாது. இந்த மாதிரி இதை ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து தான் நம்ம வர முடியுமே தவிர ஒரே ஒரு திட்டத்தில் கம்ப்ளீட் நேஷனையும் நம்ம சரி பண்ண முடியும்னா அது முடியாது. திரு ராஜேந்திரன், உங்க பார்வை இதில் சார்? ஒரு வீட்டில் பார்க்க போனாக்கா குமரகுரு சொல்றது பாதி நல்ல முக்காவாசி உண்மையாக தான் அது. இதில் இவர் சொன்னது வந்து ஜெயரஞ்சன் சொன்னது கரெக்டு. ஆதாரில் முதலேருந்து குழப்பம் இருந்திருக்கிறது. ஆதார் வெப்சைட்டில் என்ன சொல்கிறாங்க, இது வந்து குடியுரிமை சட்டத்துக்கான சான்றிதழ் இல்லை, இது அட்ரஸ் ப்ரூஃபும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க முதல்லையே. அது ஒரிஜினலி பார்ப்போன்னா பேங்க்கில் ஸ்டேட் பேங்க்கில் ஓப்பனாக சொன்னாங்க ஆதார் நாங்கள் ஐடி எடுக்க போகிறலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல ஒரிஜினலி 4-5 years பேக். இப்போ ஆஸ் டேஸ் ப்ராக்ரஸ் இப்போ என்னாச்சு, நீங்களே சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட்டை முதல்ல வந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்டு இருந்த சுப்ரீம் கோர்ட் இப்போ வழக்கு போட்டவர்களை கேள்வி கேட்கிறது. எல்லாருக்குமே ஆதாருடைய தேவையை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டது. நான் ஒரு பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன். ஆதாரங்கிறது ஒரு தேவை. கவர்மெண்ட்டுக்கு வந்து கண்காணிப்புங்கிற ஒரு நெகட்டிவ் ஒரு அக்யூசேஷன் இருந்தால் கூட அரசாங்கம் என்று ஒன்று இருந்தால் சில பேரை கண்காணிப்பதற்கான சில ஆயுதங்கள் அரசாங்கத்துக்கு சிலரை கண்காணிப்பதுல பிரச்சனை இல்லை. தவறு செய்கிறவங்கள கண்காணிக்கிறதுல யாரும் எந்த சிரமம் இல்லை. ஏற்கனவே கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. நிறைய ஏஜென்சி இருக்கு. ஆனால் இப்ப நீங்க வந்து மேண்டேட்டரின்னு போயிட்டு இருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. ஒவ்வொரு நீங்கள் இன்னைக்கு இப்போ வந்து ஒரு பக்கத்துல கேஷ்லெஸ் எக்கானமி சொல்றோம், ஒரு புறத்துல நீங்க வந்து பெரிய தொகைகள் என்ன செலவு செய்தாலும் ரொக்கம் இல்லை, பெரும் கார்டில் செய்யுங்க, பிளாஸ்டிக் எக்கானமின்றீங்க. அந்த பிளாஸ்டிக் எக்கானமின்னு சொல்ற அந்த கார்டை ஆதாரோட லிங்க் பண்றீங்க, வங்கி கணக்கு ஆதாரோட லிங்க் பண்றீங்க. எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் இந்த மாசத்துல நீங்க என்ன செலவு செஞ்சீங்க அப்படின்னு எந்த ஒரு குடிமகனுடைய அன்றாட செலவுகளை அரசாங்கம் தெரிந்து கொள்ள முடியும். சார் இப்போ இவர் சொன்ன மாதிரி அது பர்சனல் லிபர்ட்டிக்குள்ள தலையிடுறது ஆகாதா? இல்லை இன்டர்நெட்டு போயிட்டாலே யுவர் லூசிங் யுவர் லிபர்ட்டிங்கிற. இன்டர்நெட்டில் எப்படி போனாலுமே லிபர்ட்டி போயிடுச்சு. இன்டர்நெட்டில் தி மொமெண்ட் யூ கம் டு தி இன்டர்நெட்டு உங்களுடைய ப்ரைவசி வயலேஷன் இருக்கு தான் இருக்குது. இதுக்கு அரசாங்கம் வந்து நிறையா வழி திட்டங்கள் வச்சு ப்ரிவென்ட் தான் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஆக்சுவலாக இன்டர்நெட்டே எடுத்திங்கன்னா கூட இந்தியாவில் டேட்டா ப்ரைவசி ஆக்ட் ஒன்று கிடையாது. 2011 மேலப்பட்ட 7 பாயிண்ட் எல்லாம் பிரைவேட் டேட்டான்னு. இப்போ ஆதார் ஆக்ட் என்ன பண்ணாங்க லாஸ்ட் இயர், அந்த டேட்டா பிரைவசி ஆக்டில் உள்ள 7 பாயிண்ட்ல ஆதார் டீட்டெயில்ஸும் சேர்க்கப்படணும் ஒரு கொடுத்துருக்காங்க. வங்கிகள் நடக்கிற ஃப்ராடுக்கு வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு பணம் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாலோ தவறு நடந்துட்டாலோ அதை எப்படி தடுக்கிறது? ஏற்கனவே 2 கேஸ் ஸ்டடிஸை ஜெயரஞ்சன் சொல்கிறார். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 4 மாதம் என்ன ஒரு தனியார் வங்கி மூலமாகவும் இப்போ தனியார் ஏஜென்சி பண்ணி கவர்மெண்ட் கிரிமினல் கம்ப்ளைண்ட்டே போட்டிருக்காங்க. ஆதார் அந்த வங்கி பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ வங்கி பேர் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கவர்மெண்ட்டே ஃபைல் பண்ணியிருக்காங்க எங்கெல்லாம் டேட்டா பிரீச் இருக்குன்னு. ஸோ அரசாங்கம் கண்காணித்து கொண்டு தான் வருகிறது. ஏன்னா அரசாங்கத்தே சொல்லியிருக்காங்க 550 கோடி ஆத்தென்டிகேஷன் நடந்திருக்கு இது வரைக்கும். 95 crores-லேருந்து 100 crores வரைக்கும் பாப்புலேஷன் ஆதாரங்களில் கொண்டு வந்துட்டாங்க. 550 crores ஆஃப் ஆத்தென்டிகேஷன்ஸே நடந்திருக்கு. அப்படி நடக்கும் பொழுது ஆத்தென்டிகேஷனாக எவ்வளவு முறை ஆதார் மூலமாக ஒரு பண பரிமாற்றம் அல்லது ஒரு மொபைல் லிங்க் எந்த இடத்துல நடந்திருக்குன்றதுக்கு எப்படி மோர் தென் 550 crores சொல்கிறாங்க. அப்படி நடக்கும் பொழுது எங்கேயாவது 0.001 நடந்தாலும் கூட கண்டிப்பாக தவறு தான். நான் வந்து தவறை ஜஸ்டிஃபை பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கம் வந்து சட்டத்தின் கடமையை கொண்டு வர வேண்டும், தண்டனையை உறுதித்தன்மையை கொண்டு வர வேண்டும்.
அது இல்லாமல் நம்ம ஆதாரே வேண்டாம், ஆதார் மாதிரி கண்காணிப்பு வருன்றதுக்காக அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நான் அந்த கருத்தை ஏற்புடையதல்ல என்னை பொறுத்தவரை. ஓரளவு கண்காணிப்புங்கிற ஒரு ஆயுதம் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறது நல்லது தான் நான் நினைக்கிறேன். ஓரளவாவது கண்காணிப்பு என்கிற ஆயுதம் இருக்கணும். அதுக்கு இன்டர்நெட் வந்தாலே கண்காணிப்பு இருக்குது. இப்போ ஈவன் அதர்வைஸ் உங்கள் பேன் கார்டு மூலமாகவே மணி லாண்ட்ரிங்கோ பேங்க் டீட்டெயில்ஸை ஒரு பேன் கார்டு அக்ராஸ் வேரியஸ் பேங்க்ஸ் எல்லா பேங்க்கும் ஆதாரே விட்டு தள்ளுங்க சார். ஒருத்தருக்கு 10 அக்கௌண்ட்ல இருக்கு. இல்ல எல்லாவற்றையும் கேக்குறாங்க. நீங்க பேன் கார்டு ட்ரேஸ் பண்ணாங்கல்ல யூஜிசில இருந்து. ஆமா, அப்ப டிமானிட்டேஷன்ல பேன் கார்டு ட்ரேஸ் பண்ணலையா? அப்ப டிமானிட்டேஷனுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் எப்படி பண்ணாங்க? எத்தனை திரும்ப கேட்கிறதுன்றது வருதுல. எந்த ஊர்ல பண்ண போறாங்க? எங்க சஸ்பெண்ட் தான பண்ண போறாங்க? குழந்தைகளுக்கு மதிய உணவு போடுறதுக்குனா கூட அதுக்கு வந்து ஒரு சர்க்குலர் வந்தது, அப்புறம் அதுல இருந்து வித்ட்ரா பண்ணாங்க. நீங்க முதல்ல இருந்து அரசாங்கத்துடைய எந்த சலுகை, நீங்க முதல்ல இருந்து என்ன சொல்றீங்கன்னா வங்கியை பத்தி தவறான ஒரு கருத்து மக்கள்கிட்ட சொல்றீங்க. இன்னமும் வந்து ஆதார் அட்டையை சேர்த்த உடனே அவங்க மேல இருந்து லென்ஸ் வச்சுக்கிட்டு நான் டெய்லி என்ன பண்றேன்னு பாக்குறது இல்ல, தவறான விஷயம். என்னால இப்போ இந்த ஆதாருக்கு முன்னாடி 10 அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கவர்மெண்ட்டை ஏமாத்தி ஒரே ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் காமிச்சு இன்கம் டேக்ஸ் கட்ட முடியும். 9 அக்கௌண்ட் யாருக்குமே தெரியாது, ஏன்னா என் ஊர்ல என் கிராமத்துல இருக்கும். ஆனா இன்னைக்கு லிங்க் பண்ணீங்கன்னா நான் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சார் ஆதார் அட்டை எடுத்துட்டு நீங்க ஸ்டேட் பேங்க்ல நீங்க வந்து ஆழ்வார்பேட்டில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? நாம வச்சிருக்கேன். ரெண்டு லிங்க் பண்ணி தான் நான் ஆப்ரேட் பண்ண முடியும். எதுக்குன்னா நாளைக்கு இன்கம் டேக்ஸ் ஆடிட்டர்ட்ட போகும்போது 2 அக்கௌண்ட்டையும் வாங்கி தான் அவர் சைன் பண்ண முடியும். இந்த இப்ப ரெண்டுத்தையும் மறைச்சு இங்க பாதி பண்ண முடியாது. ஆனா நீங்க முதல்ல இருந்தே தவறான இது என்ன சொல்றீங்கன்னா என்ன கண்காணிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன உரிமை இருக்கு? எங்க எல்லா அரசாங்கத்துக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க. நீங்க நாளை காலையில ஒண்ணுல ஒரு 40 லட்சம் உங்க அக்கௌண்ட்ல போடுங்க, உங்களுக்கு நோட்டீஸ் வருமா இல்லையா? நீங்க என்ன கேட்பீங்க? ஏன் பணம் நாம் போடுறதுக்கு நீ யாரும் கேட்கறதுன்னு கேட்க முடியாது. ஒரு அரசாங்கம்னா அவங்க கண்காணிக்கணும். இத்தனால கண்காணிக்க முடியாது. அவங்கள ஆதார் வச்சாதான் இல்ல கண்காணிப்பு தீவிரமாகுதோன்ற ஒரு கேள்வி. நீங்க ஒன்னு சொல்லிடுறேன், பேன் கார்டு இருக்கும்போது இல்ல பேன் கார்டு இருக்கும்போது மட்டும் இப்ப நினைச்சா பேங்க் உங்களை கண்காணிக்க முடியாதா? அரசாங்கம் நினைச்சா உங்களுக்கு கண்காணிக்க முடியாதா? ஆதார் இருந்தா தான் அரசாங்கம் உள்ள வர முடியுமா? எல்லா பேங்க்குக்கும் உங்க அக்கௌண்ட் எங்க போகுது இப்பவே கண்காணிப்பு இருக்கும்போது இன்னமும் அந்த கண்காணிப்பு பலப்படுத்தப்படுதா? தப்பு பண்றீங்க, நீங்க தப்பு பண்றீங்களா? இல்ல பலப்படுத்தப்படுதா? ஒவ்வொரு சிட்டிசனையும் குற்றவாளியாக இந்த சமூகம் பார்க்கணுமா? இல்லையே என்னோட அக்கௌண்ட்ல பாருங்க, என் அக்கௌண்ட்ல மொத்தம் 100 ரூபாய் தான் இருக்கு. நீங்க எத்தனை தடவை திருப்பி பாருங்க. ஆனா ஏன் பயப்படுறீங்க? தவறுகளை சரி செய்யறதுக்கு எந்த மெக்கானிசம் இல்லாம ஒரு விஷயத்தை மேண்டேட்டரி ஆக்கிட்டு நீங்க தவறு செய்யறவங்களை மட்டும் குறிவைத்து பார்க்காமல் அப்ப நீங்க எல்லா கள்ள நோட்டை ஒழிக்கிறதுக்கு மொத்த எல்லா நோட்டும் செல்லாத நோட்டை அறிவிச்சது மாதிரியா இருக்குது. திரு ஜெயரஞ்சன் குறிப்பிட்டீங்க. ஒரு நிமிஷம் சிசிடிவி எடுத்துருங்க. ஒரு நிமிஷம். யாரோ ஒரு தப்பு பண்றது என்ன எதுக்கு பாக்குறீங்க நீங்க? நான் வண்டி ஓட்டும் போது இல்ல இவங்க எல்லாருக்குமே ஒரு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அரசு வந்து மக்களுக்காக இருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மக்கள் நலன் பெயரால் அரசுன்னு ஒன்று தனியாக இயங்கிட முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து முதல்ல இந்த செக்யூரிட்டிங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, என்னங்க செக்யூரிட்டி அது? இப்போது உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கமர்ஷியல் டேக்ஸ் எடுத்துக்கோ, இன்கம் டேக்ஸ் விட்டுரும். கமர்ஷியல் டேக்ஸை வந்து உங்களால் அதை இன்னும் ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதா? இல்லை இன்கம் டேக்ஸை ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணுறேன். என்ஃபோர்ஸ் பண்ணுறது உங்கள்கிட்ட மிஷினரி இருக்கா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதை பற்றிலாம் எதுவும் பேசாமல் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த டேட்டா இருந்தால் நாங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணுறோம் நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி பண்ண முடியும்? ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போன தடவை நான் பேசும்போது உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த பணம் பல ஆயிரம் கோடி வெளியில் போகிறதும் பல ஆயிரம் கோடி உள்ளே வர்றதும் யாரும் வந்து கண்டெய்னரில் ஏற்றி கொண்டு வரதெல்லாம் கிடையாது. எல்லாம் பேங்க் வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. எல்லாம் திரும்ப வர்றதும் பேங்க் வழியாக தான் வந்துட்டு இருக்குது. கள்ளப்பணம், கருப்பு பணம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. அது வந்து எத்தனை ஆயிரம் கோடி போயிட்டு வந்துட்டு இருக்குது. அது ஏதாவது செய்கிறோமா? ரெண்டாவது நான் என்ன சொல்ல வரேன், இவங்களுக்கு என்ன அறம் இருக்குது அதில் செய்கிறதுக்கு? ஏங்க அவ்வளோ அறம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? எலெக்ஷன் பண்ணிங்க எப்படி நீங்கள் மாற்றணும் சட்டத்தை? நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அப்போ என்ன அறம் இருக்குது உங்களுக்கு? நீங்கள் என்னன்னாக்கா இவங்க எல்லா சிட்டிசன்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தேவைதான்ட்டு. முதல்ல வந்து எல்லோரும் யோக்கியமாக இருக்கணும். முதல்ல நம்ம ஊரில் நம்ம யோக்கிய இண்டெக்ஸ் என்ன தெரியுமா? இந்தியாவில் 180 கண்ட்ரியில். இவனை வச்சுட்டு நீங்கள் ஆதாரை வந்து இவ்வளோ பெரிய டேட்டா பேஸை வந்து 10,000 டெராபைட் அவ்வளோ பெரிய டேட்டாவை அவ்வளோ பேர் ஹேண்டில் பண்ணுவாங்களாம். ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறேன், ஒரு டேட்டா வேணும் எனக்கு. அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸரை பார்க்குறேன். அவர் சொன்னேன், சார் அதெல்லாம் நீங்கள் ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்க முடியாது, செக்ரட்டரி போய் லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னாரு. சார் நான் உட்காந்து கையாலே எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். மதியம் லஞ்ச் பிரேக். அங்கே வந்து ஒரு பார்ட் டைமர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்னை பார்த்துட்டு, சார் இந்த டேட்டா எழுதி முடிக்கிறது 2 வருஷம் ஆகும், நீங்கள் பென் ட்ரைவை கொடுங்கன்னாரு. பென் ட்ரைவை கொடுத்தேன். சிஸ்டத்தில் போட்டு அப்படியே காப்பி பண்ணி கொடுத்தாரு 2 மினிட்ஸில். இதுதான் நடக்கும் எல்லா டேட்டா பேஸுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்தென்டிகேஷன் அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு என்ன சார் இப்போ வந்து யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது, அது வந்து அவ்வளோ செக்யூராக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பேர் டேட்டாவை ஹேண்டில் பண்ணும்போது நிறையா வந்து லீக்கேஜ் இருக்குங்கிறது அவனே சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்?
10லே சொல்கிறான் அவன். சரி, என்ன? ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். இது வந்து எல்லா நடவடிக்கைகளையும் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்றது ஜனநாயக நாட்டுக்கு உகந்ததா அல்லது சர்வாதிகார பாதைக்கு போறதுக்கான அறிகுறியா? இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திலும் ஒரு வழக்கறிஞர் அதற்கான ஒரே நாளில் ஒரு இரவுல சர்வாதிகாரம்ன்றது வந்துடுறது இல்லை. இந்த 2 அம்சங்களை விவாதிக்கலாம் திரு குமரகுரு. ஒன்று வந்து போலியாக ஒருத்தரே ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டு வச்சுக்கலாம், அது மூலமாக வரி ஏய்ப்பை தடுக்க முடியும், வரி ஏய்க்கலாம். இப்போ இதை ஆதாரோட லிங்க் பண்ணிட்டா அதை தடுத்துட முடியும் அப்படின்னு சொல்றீங்க. வரி ஏய்ப்பை தடுக்கிறது தான் இதோட நோக்கமா, இல்லை குடிமக்களை கண்காணிப்பது நோக்கமா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்று ஜெயரஞ்சனன் முன்வைத்த ஒன்று, நீங்கள் இதை செய்கிறதுக்கான தார்மீக முறை அப்படின்னு ஒன்று. அது ஒரு அரசியல் கட்சிக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் நிதியை தரலாம் அப்படின்னு அந்த விதிமுறைகளில் கடுமையான திருத்தங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு வந்து எந்த வெளிப்படைத்தன்மையும் தேவையில்லை, ஏற்கனவே இருந்து வந்த முறைகள்லாம் தளர்த்தி எந்த கார்ப்பரேட்னா யாருக்குனாலும் எவ்வளோ நாளும் ஃபண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரம்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிட்டு அந்த எலெக்ஷன் முறை, அரசு இயங்குகிற முறை, கட்சிகள் இயங்குகிற முறையில் மறைமுகமாக ஊழலை ஊக்குவிச்சுட்டு குடிமக்கள் நியாயமாக இருக்கணும், அவங்கள நாங்கள் கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது அறமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறேன். அந்த 2க்கும் உங்கள் பதில். இல்லை, முதல்ல பேன் கார்டு நீங்கள் சொன்னீங்க. இப்போ பேன் கார்டு வந்து டூப்ளிகேஷனில் வந்து 1, 2 இல்லை, இது மட்டும் இல்லை, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் ஆதார் கார்டில் வந்து இருக்குது. ரொம்ப சாதாரணமாக சொன்னால் எல்பிஜி கேஸில் 40 லட்சம் சிலிண்டர் கனெக்ஷன்ஸ் வந்து ஒரே நாளில் கண்டுபிடிக்கப்பட்டு ஆதார் அட்டையில் எல்லாம் எடுத்து டீலிங் பண்ணி எல்லாம் எடுத்துட்டாங்க. நமக்கு நன்மைகள் நம்ம பேச மாட்டோம், ஏன்னா நம்ம அது பேச வரல, குறைகள் பேச தானே வந்திருக்கோம். அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, குறைகள் இருக்குது, ரெண்டும் சொல்லணும். ஒரு நிபுணர்ன்ற முறையில் இதில் நன்மைகள் எப்படி இருக்குங்க, கொஞ்சம் பாதகங்கள் இருக்குன்னு சொல்லலாம். வந்ததுலேருந்தே வந்து இது சாதகம் இல்லை பாதகம். 2013 மன்மோகன் சிங் இதை கொண்டு வந்த நாட்களில் நான் அது திருப்பி அந்த டாபிக் போனீங்கன்னா அதுக்கு டைம் கொடுங்க. பிரதமர் அன்றைய குஜராத் முதலமைச்சர் ஒரு இடத்துல விமர்சனத்தை பார்த்தாரா? இருங்க, இதுல ஏதாவது ஒரு இடத்துலயாவது பூனைக்கோ நாய்க்கோ சேருக்கோ கொடுத்துருக்குமான்னு எடுத்துக்காருங்க. அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு, வேஸ்ட் பின்ல டெல்லியில வேஸ்ட் பின்ல லட்சக்கணக்கான ஆதார் கார்டு இருந்துச்சு, இதுதான் உங்க ஆதார் கார்டு கொடுக்குற லட்சணமான்னு கேட்டது. அதுதான் நாங்க அன்னைக்கு விமர்சிச்சோம், நீங்க பண்றது சரியில்லை, பூனைக்குட்டிக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு. இப்போ அது மாதிரி ஒன்றும் இல்லையே, அதை நம்ம பாராட்ட வேண்டாம், அது விட்டுருங்க, நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். நாங்க சொல்லும் போது இந்த காரணம், இன்னைக்கு ஒரு டூப்ளிகேஷன் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க, பெட்டிஷனர் கூட சொல்றாங்க ஆமா அதுல ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் நாங்கள் நவ கம்மக்ராஸ்ன்றாரு. அதை விட்டுருங்க. பேன் கார்டு வந்ததுனால எத்தனை சொத்துக்கள் வாங்குறது தவிர்க்கப்படுது, இது ஒரு ஆஸ்பெக்ட். அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறதுனால எவ்வளவு டியூப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பாதிக்கப்படுது, ஊழல் எவ்வளவு குறைஞ்சிருக்கு, எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் ஒரு பக்கம். ஆதாரை பத்தி நம்ம பேசவே வேண்டாம், ஆதார் வந்து வேண்டாம், ரைட். வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆல்டர்னேட்டிவா நீங்க சொல்லுங்க, ஒரு நிபுணரா நீங்க சொல்லுங்க, இது இல்லைங்க நான் ஒரு இது சொல்றேன் இப்படி இருக்கு, இதுல பண்ணீங்கன்னா நிறைய இருக்குன்னு. நம்ம ஆல்டர்னேட்டிவ் சொல்றது இல்லை. எதையாவது ஒன்று கிட்டத்தட்ட 60 வருஷம் பொறுத்து நம்ம நாட்டுக்கு ஒன்று வந்ததுன்னா அதனால ஒரு நன்மைகள் வந்துருச்சு நம்ம எடுத்து காமிச்சோம்னா அது தவறு, அது செய்யறது தப்பு. ஏன்னா ஹேக்கிங், இவர் சொல்ற எல்லா குறைகளும் உலக நாடு ஃபுல்லா இருக்கு குறைகள். கிரெடிட் கார்டு ஃப்ராடு உலக நாடு இல்லை, யூஎஸ்ல இருக்கு, யூகேல இருக்கு, எந்த நாட்டில் இல்லை. நம்ம கிரெடிட் கார்டு விட்டுடலாம்ல? சரி, என்னுடைய கைரேகை நீ எப்படி கேட்குற, எனக்கு பயமா இருக்கு ஹேக்கிங் பண்ணிடுவேன் அப்படின்னு. நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனால் என்ன கை வைக்க சொல்றானே, நீ இப்படித்தான் வச்சாதான் உனக்கு பாஸ்போர்ட்டுங்கிறான். இல்ல பாஸ்போர்ட் எனக்கு இல்ல பாஸ்போர்ட் கிடையாது போன்ற தனி மனித உரிமை இல்லையா அது? அப்ப என்னோட இதுல வந்து அவங்க யூஸ் பண்ண முடியாதா? அது யார் எடுக்கிறது தெரியுங்களா? இப்ப பாஸ்போர்ட் ஆபீஸ்ல யார் எடுக்கிறது? கவர்மெண்ட் இல்ல, ஒரு ஏஜென்சி எடுக்கிறாங்க. யாரோ ஒரு ஏஜென்சி கூப்பிட்டு என்ன எடுக்க சொல்றான், கை விரல் 4 விரல், இந்த 2 கட்ட விரல், கண் விழி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வரோம். ஒரு கவர்மெண்ட் சொன்னாங்கன்னா நான் என்னோட இதை நீங்க எடுத்துங்க, ஒரு ஐடென்டிட்டிக்காக கேட்கணும்னா கொடுத்துருங்க. அதுல வந்து ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம கவர்மெண்ட்ல இந்த மாதிரி சொன்னீங்க, இந்த மாதிரி வந்திருக்கு, கோர்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எதையும் நாங்க பார்க்க மாட்டோம். ஆனா நாங்க கேட்கறதெல்லாம் என்னன்னா குறைகள். இது ஏன் பண்ண, இதை பண்ண, அது ஏன் பண்ணல, சரி அது ஏன் பண்ணல, 10,000 ரூபாய் நன்கொடை இருந்து 2,000 குறைச்சோம், அதையும் பேசல. கேஷா நீங்க 10,000 15,000 சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஓட்டையை, ஒரு சின்ன ஓட்டையை அடைச்சிட்டு இன்னொரு இடத்துல பெரிய கதவே திறந்து விட்டீங்க. நீங்க கதவை திறந்து விட்டாலும் ஒயிட்ல தானே வாங்குறாங்க, ஒயிட்ல வாங்கல பிளாக்ல வாங்குறாங்களா? எவ்வளவுனா பிளாக்ல வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்களா? சார் 2,000னாலும் எண்ணிக்கை கூட்டிக்க போறாங்க. 10 பேர் 10,000 இல்ல, இப்படி நீங்க 20 பேர் 50 பேர் 20 இப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்லிட்டு தான் போணும். 10,000 என்ன சார், 1 லூப் ஹோல் இருக்கு இல்ல, அந்த லூப் ஹோல் இல்லன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, 10,000 ரூபாய் இருக்கும்போது 10 பேர்ட்ட வாங்குறதுக்கு 2,000 பேர் 50 பேர் வாங்குறது வித்தியாசம் இருக்குல்ல. பேர் எழுதி சும்மா கணக்கு தான் சார் வச்சிருக்காங்க. பெரும்பாலான கட்சிகளுக்கு என்ன ஆடிட் சொல்றீங்க? ஆதார் கட்சிக்கு வர ஆதார்னு ஒன்னு கொண்டு வந்தீங்கன்னா, ஓ கொண்டு வரியா, ஒன்னு இத சொல்லுவோம். இது அரசியல் மேடை இல்ல, நம்ம பேசுறது ஆதார் அட்டையின் நன்மைகள் தீமைகள் பத்தி. இதை கொண்டு வந்தியா, இதை பண்ணியா, அதை கொண்டு வந்து இதை பண்ணியா, இது இல்ல வேலைங்க.
நம்ம சொல்றது ஆதார் அட்டை கரெக்டா தப்பா, அதுல ஒன்று உரிமை பாதிக்குதா இல்லையா, என்னால ஊழலை ஒழிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றோம், கிட்டத்தட்ட 50,000 கோடி குறைச்சிருக்கோன்றோம் ஆரம்ப கட்டத்துல. இன்னும் போக போக நிறைய வரும். எல்லா திட்டங்களுக்கும் ஆரம்பத்துல இதை விட பயங்கரமான விமர்சனங்கள் தாங்கிட்டு தான் வந்திருக்கோம். இது முடிச்சு போட்டோம், அதுக்கப்புறம் வர நன்மைகளை பாருங்க. நான் மட்டும் இல்ல, எல்லா சிஸ்டமும் சொல்லிட்டோம், பேங்கிங் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் குணசேகரன் அவர்களே சொல்லுவீங்க, முகுல் ரோத்தகி வந்து இந்த 50,000 கோடி சேமிச்சோன்னு சொல்றாரே தவிர அது என்ன புள்ளி வரும், எதன் மூலமாக சேமிச்சாங்க அப்படின்னு இல்லை. ஒரு டூரிங் தி கோர்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் அவர் சொன்ன ஒரு மேற்கோளை நீங்க சொல்றீங்க, அதை நானும் ஏற்கிறேன். பட் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல நான் சொல்றது அவர் வந்து தெருவோரத்துல பொதுக்கூட்டத்துல சொல்லல, சுப்ரீம் கோர்ட்ல சொல்றது வந்து அக்கௌண்டபிளான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுவும் யாரு, ஏஜி. இதுதான் பிரச்சனை. மோடி அரசாங்கத்தில் ஏஜி சொன்னாலே நம்ப மாட்டீங்க, ஆனா காங்கிரஸ் அரசாங்கத்துல ரோட்ல யாரு சொன்னாலும் அது நம்புவோம். சார் காங்கிரஸ் அரசாங்கத்துல இருந்தே இந்த விமர்சனம் இருக்கு சார். இல்ல இல்ல, நீங்க எதுக்கு ஆர்கியூ பண்றீங்களோ அது காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது. சொல்றேன், நாங்க தெளிவா கரெக்டா போயிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல டூப்ளிகேஷன் இல்ல, ஆனா ஹேக்கிங் பண்ணிடுவாங்க. ஒரு ரஞ்சன் உங்க பதில் நடந்துருமோ இல்லை சார் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு வந்து குறைகள் தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு. சாருக்கு ஒன்றே ஒன்று சொல்லுவேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வேலை குறைகளை கண்டுபிடிக்கிறது தான். யாராக இருந்தாலும் சரி, மன்மோகனாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, குமரகுருப்பாக இருந்தாலும் குணசேகரனாக இருந்தாலும் குறை இருக்குன்னா குறை இருக்குன்னு சொல்லணும். அதுதான் எல்லாம் பாராட்டுறதுக்கு அவர் இருக்கார் இல்லையா, அதுதானே அவரே இருக்கார். நான் குறை சொல்கிறதுக்கு நான் இருக்கேன். அதனால தான் விவாத மேடை இப்படி இருக்குது. எல்லோரும் ஆமாம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னோம்னு வச்சுங்க, உங்களுக்கே வேலை கிடையாது. நான் போய் அவர் மேடையில் பேசிடலாம், இங்கே மீட்டிங் டி நகரில் மீட்டிங் போகிறாரு வச்சுங்க, இந்த பொருளாதார வல்லுநர் ஜெயரஞ்சன் அவர்கள் ஆதார் அட்டை திட்டத்தை குறித்து பாராட்டி பேசுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பொண்ணோட 10 ரூபா நானும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கலாம். அது இல்லை இஷ்யூ. என்ன ப்ராப்ளம்ன்றதுல விமர்சிக்கிறதுல நியாயமான காரணங்கள் இருக்கா? நான் என் காரணத்தை சொல்கிறேன். சார் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் சொல்கிற விமர்சனங்களில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவர் சொல்லணுமே தவிர, அவர் என்ன சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் பாராட்டி பேசுகிறேன்ல, நீ ஏன் பாராட்டி பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறது வந்து இல்லை. அப்புறம் தானே குற்றம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நான் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, இதை பற்றி பார்க்க மாட்டேங்கிறீங்க, வெறும் குற்றத்தை மட்டும் தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறாரு. நான் சொல்கிறேன், குற்றத்தை மட்டும் தான் பார்க்குறது என் வேலை. டேட்டா என்ன சொல்லுது, ஆர்குமெண்ட் என்ன சொல்லுது, இதில் எது நல்லது எது நல்லது, நான் வந்து இன்றைக்கி எதுக்கலாம், அன்றைக்கிலேருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னன்னு சொல்கிறேன், இன்னும் இது மாதிரி ரொம்ப இதில் சிக்கல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு என்ன அடிப்படை இருக்குன்னு நான் சொல்கிறேன். எந்த ஸ்டடியை படிச்சுட்டு வந்து நான் சொல்கிறேங்கிறதையும் சொல்கிறேன். அவ்வளோதானே தவிர நான் வேறு எதுவுமே பேசலை. என்ன சயின்டிஃபிக் எவிடன்ஸ் என்ன இருக்குங்கிறத அவங்க மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அவங்க சொல்றது டூப்ளிகேஷன் ஒழியும், தவறான நபர்களுக்கு மானியமோ அரசின் பணமோ போகுன்றது ஒழியும், ஊழல் குறையும். ரைட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு டூப்ளிகேஷன் ஒழியும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இது. ரைட்டா? அதை நான் வந்து என்ன சொன்னேன், இதுதான் ஆரம்பிச்சிங்க நீங்கள். சரி, டூப்ளிகேஷன் ஒழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட நிறுத்திடணும்ல அந்த ஸ்கீமை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க அல்லது ஒரு செக்ரட்டேரியட் கட்டுறீங்க. அதுக்கு அடுத்த கவர்மெண்ட் வந்தோடனே செக்ரட்டேரியட் வந்து ஆஸ்பத்திரியாக மாற்றுது. இப்போ பார்த்தா ஏர் கண்டிஷன் வேலை செய்யணும்னா ஆஸ்பத்திரியை மூட வேண்டியதாக இருக்குது. இதுதான் அந்த ஆர்கிடெக்சரில் இருக்கக்கூடிய பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிஸ்டத்தை இவால்வ் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறோம். அந்த கட்டமைப்பு அது வரைக்கும் தாங்கும். அது நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்டமைப்பு உருவாக்குனதுக்கப்புறம் அது மேலே சேர்க்கும்போது உங்களால் அதுக்கு உண்டான சேஃப்டியை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத நான் வந்து இவங்க கண்ண மூடிட்டு செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரல. என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் அதில் வரும் அப்படின்னு சொல்லி அவன் லிஸ்ட்டு கொடுத்துருக்கான் 35 பக்கத்துக்கு. அந்த கமிட்டி கொடுத்துருக்குற ரிப்போர்ட்டை, அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை, அது என்ன செய்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். நான் வந்து புதுசாக போய் கண்டுபிடிக்கிறேன். ஐம் நாட் எ டெக்னோக்ராட். எதுக்கு இது பண்ணால் அது வரும், அது பண்ணால் இது வரலாம் எனக்கு தெரியாது. அந்த கமிட்டி ரிப்போர்ட் அதெல்லாம் சொல்லுது. என்ன சொல்லுது, இந்த மாதிரி 7 ஐட்டம் வருங்கிறான். ஃபஸ்ட்டு ஃப்ராட் என்ன சொல்கிறான், ஸ்பூஃபிங். 2வது ஃப்ராடு ரீப்ளே அட்டாக்ஸ். 3வது ஃப்ராடு சப்ஸ்டியூஷன் அட்டாக். 4வது டேம்பரிங். 5வது மஸ்குரேட்டிங் அட்டாக். 6வது ட்ரோஜன் அட்டாக். 6 அட்டாக் வருங்கிறான். அதுலேயும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு உண்டான சிஸ்டம் உலகத்தில் எவால்வ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர இந்த அட்டாக் நடந்துகிட்டே இருக்கும், எவால்வ் ஆகிட்டே இருக்குங்கிறான். நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய டேட்டா பேஸை இவ்வளோ பரவலாக ஆக்கிட்டோம்னாக்க இந்த அட்டாக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு நான் கேட்குறேன். அதுதான் நான் சொல்கிறேனே தவிர இதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக எல்லாத்தையும் படித்து பார்த்தேன் நான், இதெல்லாம் என்னென்னன்ட்டு. அவ்வளோதான் எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சதான் சொல்கிறேன். அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை. இதெல்லாம் அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்டில் இருக்கிறது தான். ஆக நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்கிறத நான் சொல்ல வர்றது. அதில் அது இருக்கும்போது நம்ம காஷியஸாக இருக்கணும். எதிர்மறை விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க அப்படின்றத சொல்கிறார். இல்லை குடிமக்களுடைய எப்பவுமே ஒரு டிசன்ட் அப்படின்றது வந்து நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் வர்றதில்லை. உச்சபட்ச ஜனநாயகம் இருக்கணும், அதிகபட்ச தனி மனித சுதந்திரம் இருக்கணும் அப்படின்ற கவலையிலேருந்து வர்றது. ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று அது நாட்டின் நலனுக்கு எதிரானதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த டிசன்ட் வந்து வெறுமனே எதிர்மறையிலிருந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, இது நான் அப்படியே பார்க்குறேன்னாக்கா, ஒரு கான்செப்டை வரும்போது நெகட்டிவ் பர்செப்ஷனோட பார்க்க, அதாவது எதிர்மறையான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாமேன்ற. இப்போ இவரே சொல்கிறாரு, பொருளாதார நிபுணர் என்ன சொல்கிறாரு, நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனேன், பெட்டிஷன் எழுதி கொடுத்தேன், 6 மாதம் கழிச்சு கொடுப்பேன், நாங்கள் டக்குன்னு பென்ட்ரைவ் கொடுத்தேன், டேட்டா கொடுத்துட்டாங்கன்றாரு. இது பார்க்க போனால் சட்டப்படி ஒரு அப்பட்டமான டேட்டா தெஃப்ட்.
டேட்டா திட்டம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. பொதுவான ஒரு மேடையில் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கேட்குற மேடையில் சொல்கிறாரு. இப்படி பார்க்க போனாக்க நம்ம இந்தியாவில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்களே ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஒரு வண்டியை கொடுத்து நம்பர் கேட்குறீங்கன்னா அஃபிஷியலாக லேட் ஆகுதுன்னா யாராவது ஒரு லோயர் ஸ்டாஃபை பார்த்து பண்ணாக்க நடக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். எந்த டிபார்ட்மெண்ட்டில், எந்த நிறுவனத்தில், எந்த இடத்துல இந்த மாதிரி ஊழல் இல்லை? இப்போ இருக்குன்றதுக்காக நம்ம எந்த ஒரு முன்னேற்ற பாதையும் எடுக்காமல் இருந்துட்டு போகிறோமா? இது மாதிரி ஊழல் அங்கங்கே சிறிது இது முன்னேற்ற பாதை தான் சொல்ல முடியும். முன்னேற்ற பாதையை தான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சிங்கப்பூர் பண்ணுற எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரி எடுத்தால் கூட சரி, ஒரு பேசிக்காக ஒரு அடையாள எண், இதோட அடையாள அட்டை கூட சொல்லலை கவர்மெண்ட்டில், அடையாள எண் தான் சொல்கிறாங்க. அடையாள எண் மூலமாக அந்த குடிமக்களுக்கான ஒரு பாதுகாப்பு, அவ்வளோதான் அது. இன்ஃபேக்ட் அங்கெல்லாம் பாதுகாப்பு எண்ணு தான் பேர், இதுக்கு சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் தான் பேர் சில ஃபாரின் கண்ட்ரீஸில். நல்ல காலம் நம்ம நாட்டில் செக்யூரிட்டி நம்பர் கொடுக்காம இந்த யூஐடி நம்பர்னு கொடுத்துட்டாங்க, ஜென்ரலாக அதை அப்படி கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட்லேயே என்ன சொல்கிறாங்க, முதல்லையே நிறைய குழப்பங்கள் இருக்குது. அது கண்டிப்பாக நான் ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு இது ஐடிக்கான ப்ரூஃப் இல்லைனாங்க, இதுக்கான ப்ரூஃப் இல்லைங்க, இந்த குழப்பங்கள்லாம் இப்போ விளக்க வேண்டும். ஃபஸ்ட்டு விளக்க வேண்டும். பார்க்க போனால் ஏன் இந்த கன்ஃபியூஷன் இருக்குன்றதை கவர்மெண்ட்டே ஃபஸ்ட்டு இதை நான் ஐடியா எடுத்துக்க போகிறேன்னு சொல்லி அது ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். எந்த அட்ரஸை கொடுத்தாலும் ஒரு யூஐடி கொடுத்துடலாங்கிற மாதிரி தான் வந்தது. யூஐடிக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாமல் கூட யூஐடி கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் வந்தது. இப்போ எந்த அட்ரஸ் ப்ரூஃப் தேவையில்லை, யாராவது ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி சர்டிஃபை பண்ணால் யூஐடி கொடுக்கலான மாதிரி கொண்டு வந்தாங்க. இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன லேக்குன்னு சொல்லலாம், சின்ன சின்ன ஒரு ஓட்டைகள் சொல்லலாம். பட் இதையும் மீறி இது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. என்ன பாருங்கள், இப்போ என்ன தான் நீங்கள் டூப்ளிகேஷன் பேசுகிறீங்க, பேன் கார்டு டூப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது. முகுல் ரஹத்கே பேசியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில், பேன் கார்டு டூப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னி வரைக்கும் ஆதாரில் டூப்ளிகேஷன் ப்ரூவ் பண்ணல. ஆதாரில் ஏன்னா ஆதாரில் 2 விதமான தனித்தனி டேட்டா. ஒன்று உங்கள் பர்சனல் டேட்டா, இன்னொன்று பயோமெட்ரிக் டேட்டா. பர்சனல் டேட்டா உங்கள் நேமு, ஏஜ், டேட்டா பற்றி ஜெண்டர், அது மட்டும்தான். பயோமெட்ரிக்கில் ஐரிஸு, ஃபோட்டோ, 10 ஃபிங்கர்ஸ், இது எல்லா காம்பினேஷனில் தான் உங்களுக்கு டூப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ ஆதாரை டூப்ளிகேட் பண்ண முடியாது. இப்போ டூப்ளிகேட் பண்ண முடியாத ஒரு டேட்டாவை ஒரு ஐடி ப்ரூஃபாக இருக்குது, ஒரு தேசத்துக்கு நல்லது தானே. இது மூலமாக கேஸ் சப்சிடி போன்ற எவ்வளோ எல்லாம் வந்துருக்கு, இது அஃபிஷியல் டேட்டா எடுத்துக்கலான்றீங்க, அதெல்லாம் வேறு விஷயம். இது நல்ல ஸ்டெப்பு. ஆனால் இதில் சொல்லும்போது கண்டிப்பாக இதை நான் ஒரு விஷயம் கிளியராக சொல்ல விரும்புகிறேன். இதில் என்ன பொறுப்புன்னு கேட்டது கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன். ஒரு டேட்டா லீக் ஆச்சுன்னாக்க டேட்டா லீக்கு யார் பொறுப்பு? அது ஒரு சின்ன ஒரு ஆம்பிகுட்டி இருக்குது அதில். ஏன்னா கவர்மெண்ட் ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே இவங்க தான் டேட்டா ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு இல்லை. ஏன்னா யூஐடி ஆம்பிகுட்டி இல்லை, இன்னொன்று சொல்கிறாங்க. ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு ஒருத்தர் போய் ஒரு எனக்கு என்ன நோய், எனக்கு அதுக்கு நான் என்ன வைத்தியம் பார்த்துக்கிறேன்றது என்னுடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்னு வச்சுக்கங்க. இப்போ இது நாளை அரசுக்கு தெரியும், நாளை அரசுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அரசுக்கு இருக்கிறது யாருக்கு வேண்டுமானாலும் அது போகலாம். அப்படி போகக்கூடாது தான் நான் சொல்றேன். இப்போ அடிப்படையான சிவில் உரிமையில தலையிடுற ஒண்ணு ஆகாதா? சிவில் உரிமையில் தலையிடுதா ஆகாது. டேட்டா லீக் ஆகும்போது டேட்டா கான்ட்ரவென்ஷன் ஆகும், பிரீச்ல பனிஷபிள் ஆஃபென்ஸ். உங்களுக்கு டேட்டா சார், இன்னொரு தனி மனிதனுக்கு ஒரு சுதந்திரம் சார். இப்ப ஒரு நாட்டின் பல இப்போ சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல கொடுக்குறோம், பயோமெட்ரிக் கொடுக்குறோம், கவர்மெண்ட் பண்ண ஐடி கார்டு கொடுக்குறோம், அதுல பாதிப்பு இல்ல. இப்ப இதுல என்ன, ஒரு செலவு பண்றாரு, ஒரு மருத்துவமனைக்கு போய் ஒருத்தர் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. அந்த ட்ரீட்மெண்ட் பட்டியல், அவர் எதுக்கு செலவு செஞ்சார் அப்படின்ற விவரம் அடுத்த நாள் அரசின் கையில் இருக்கும், அந்த நம்பர் போட்டா. சார் அப்படி பார்க்க போனாக்க பேங்க் அக்கவுண்டோட நீங்க லிங்க் பண்றீங்க. நீங்க ஒரு பெரும் தொகைன்னு சொன்னா நீங்க பேங்க் கார்டு மூலமா தான் தவறான புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க சொல்றது முதல்ல நீங்க போய் ஒரு லெட்டர் கொடுத்து நீங்க ஓபன் பண்ணும்போது there will be only one accountன்றதுக்காக உங்க ஆதார் அட்டையை வாங்கி ஸ்கேன் பண்ணிட்டு இதுதான் உங்க அக்கவுண்ட் எடுத்துட்டு போங்கன்னு கொடுத்துறாங்க. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை பேங்க் அக்கவுண்டோட நீங்க லிங்க் பண்ணா அந்த ஒரு நபர் என்ன செலவை காலையில இருந்து செய்தார், இல்லை ஒரு மாதத்துல அவர் என்ன எதற்கெல்லாம் செலவு செய்தார் அப்படின்ற அவருடைய பிரைவசியில இன்வேட் ஆகிற விஷயம். பக்கத்து பேங்க்ல போய் ஒரு அக்கவுண்ட் தெரியாம ஓபன் பண்ணீங்கன்னா அவன் லிங்க் எடுத்த உடனே சார் நீங்க பக்கத்து அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா இல்லையா அதையும் லிங்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது ரைட். அது பேன் கார்டு இருந்தாலும் அது நம்ம பண்ண முடியுமே, ஆதார் தான் வேணும்னு. ஒரு கஸ்டமர் ஐடி ஒன்னு கிரியேட் பண்றோம், கஸ்டமர் ஐடி எத்தனை பேங்க் அக்கவுண்ட், அதாவது அந்த பேங்க்ல எந்த பிரான்ச்ல வெச்சாலும் ஒரே கஸ்டமர் ஐடி தான். இந்த மாதிரி நம்ம பேன் கார்டு வெச்சா இத பண்ணலாம். இன்னொரு பாத்தீங்கன்னா குடிமக்கள் தங்களுடைய சுதந்திரத்தை இழக்குறாங்க, கண்காணிப்பு வலயத்துக்குள்ள வர்றாங்க. கண்காணிப்பு வலயத்துல இல்ல. இப்போ இன்னொன்னு நான் சொல்றேன், இது எப்படி நீங்க கண்காணிப்பு வலயத்துல வராங்கன்னு சொல்ல முடியும்? ஏன்னா ஒரு அரசாங்கம் என்பது கண்காணிப்பு இருக்க தான் செய்யணும், அது இல்லாம இருக்க முடியாது. எப்படி டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு கண்ட்ரில இது மாதிரி இது விரும்பி சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு. தனிநபர்கள் யாரேனும்
ஏதேனும் குற்றவாளி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரை கண்காணிக்கிறதுல நான் எதுக்காக சார் சார் ரோட்ல கேமரா ஏன் வைக்கிறோம்? சட்டத்தை கேமரா ஏன் வைக்கிறோம் சொல்லுங்க? கேமரா வச்சிருக்கோம். அப்ப எல்லோரும் கேமரா சர்வேலன்ஸ் கீழே வாழணும். நான் நடந்து போயிட்டு இருக்கேன். நடந்து போறது எதுக்கு எடுக்கிறாங்க போலீஸ்? அவங்க 100 பேரோட கேமரால எங்கயாவது 0.00 போகும்போது கேமரா ஆன் பண்றாங்க. கேமரா எதுக்கு ஆன் பண்றாங்க? எனக்கு திருடனா என் அக்கவுண்ட்ல பணம் எடுக்க கேமரா பார்த்துட்டு இருக்கான். சார் நான் வண்டி பாத்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு இருங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. 60 வருஷத்துக்கு எப்படி இருந்தோமோ இன்னொரு 60 வருஷம் அப்படியே இருந்துருவோம். மத்த நாட்டை பார்த்துட்டு அப்படியே ஆன் பார்த்துட்டு பார்த்துப்போம். டோல்ல என் காரை தாண்டி போறேன்னாக்க கார்ல டிரைவரோட கேமரா இதா இருக்கு. அப்படி கேட்கலாம்ல, நான் மூஞ்சி முடிக்க வேண்டியதானே, நீங்க எடுக்க ரைட் கிடையாதுன்னு சொல்லலாம்ல. இது அப்படி பார்ப்போம். சின்ன சின்ன இன்வேஷன் ஆஃப் பிரைவசி எந்த நாட்டுக்குமே தேவை சார். இன்வேஷன் ஆஃப் பிரைவசி வேற, ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் வேற, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வேற. இந்த அளவு எந்த நாட்டுக்கும் தேவை. இது ப்ராப்பர் கவர்மெண்ட்டுக்கு இது நான் அவசியம்னே சொல்வேன். இந்த அளவு கூட கண்காணிப்பாத ஒரு அரசாங்கம் என்று தனி கருதப்படாதுங்கிறேன் நான். இதுல பல நன்மைகள் இருக்கு. மினிமம் கண்காணிப்பு தேவை. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். லைஃப் சர்டிஃபிகேட் நம்ம கொடுப்போம் சீனியர் சிட்டிசன் வந்து அந்த ரிட்டையர்டு பென்ஷன் வாங்குறதுக்கு. அதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் மூலமா அந்த பேங்குக்கே அவர் செல்ல வேண்டாம், அந்த அரசு அலுவலகத்துக்கே செல்ல வேண்டாம். பலரும் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி 3 மாதம் 5 மாதம் வந்து லேட் ஆகுது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம பேசவே இல்லை. பாஸ்போர்ட்டை பத்தி சொன்னோம். முன்பெல்லாம் வந்து 3 மாசம் 4 மாசம் ஆகும். இப்போ 10 நாள்ல பாஸ்போர்ட் கிடைக்கும். இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தானே. டிஜி லாக்கர் நம்ம நிறைய பேர் வந்து மாணவர்கள் என்ன ஆகும்னா சர்டிஃபிகேட்டை லாஸ் பண்ணிடுவாங்க, தொலைத்து விடுவார்கள். அதை கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் ஆகும். இதனால அவனுடைய வாழ்க்கையே வந்து இதாகிடும். இந்த டிஜி லாக் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் அதில் வந்து நீங்கள் இது பண்ணிடலாம். எந்த டைமில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட்டே கொடுக்க வேண்டாம். நேராக அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா அவங்க கம்பெனியே வந்து டிஜி லாக்கில் போயிட்டு உங்கள் நம்பரை போட்டு சர்டிஃபிகேட் செக் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. பென்ஷன் ஸ்கீமு, மெனர்கா ஸ்கீமை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். அது வந்து ஆரம்பத்திலேருந்தே நல்லா இருக்கு. எல்பிஜியில் பண்ணோம் 24% எல்பிஜி டூப்ளிகேட் கனெக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணோம். இதில் வந்து 50,000 கோடி இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வந்து இந்த 50,000 கோடி வந்து பெரிய அமௌண்ட். ஏன்னா இன்னைக்கு ஒரே ஒரு திட்டம் இருக்கு, ஹவுசிங் ஃபார் ஆல் 2022. அந்த ஸ்கீம்ல படி பார்த்தா எல்லாருக்கும் வந்து ஹவுசிங் வேணும். இந்த 50,000 கோடி அதுக்கு யூஸ் பண்ணலாமே. நீங்க அப்படியே விட்டுட்டுனா எல்பிஜில வந்து இவ்ளோ எல்பிஜில மட்டும் வந்து ரொம்ப நாள் இல்ல, இன்னும் 5 வருஷம் தான் சார். அதுதான் கவர்மெண்ட்ல எல்லாருக்கும் வீடு வந்தறப்போ நீங்க நம்புறீங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் சொல்றாங்க, அதுக்கு வந்து அதுக்கு இந்த மாதிரி நிறைய சார் நம்ப கூடாதுன்றது இதுக்கு முன்னாடி சொல்றீங்க. நிறைய இலக்குகளை பார்த்தா அவமதிப்பு இருக்கு. சொன்னது புரிஞ்சுங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி சொல்றது வேதவாக்க நம்பன நீங்க, இப்போ நாங்க சொல்றது நம்ப மாட்டீங்க. எப்பவுமே வேதவாக்க நம்பனது இல்ல. இதுக்கு முன்னாடி வந்து நடக்குமா சார்ங்கறீங்களா? நடக்கும். 2012 ஒவ்வொரு பட்ஜெட்லயும் குமரகுரு ஒவ்வொரு பட்ஜெட்லயும் 2010, 2006, 96, 86ல வந்து இன்னும் 5 ஆண்டுகள் அனைவருக்கும் வீடு, 6 ஆண்டுகள் 100% மக்களுக்கு வீடு கேட்டீங்க. சுப்ரீம் கோர்ட் முதல்ல இருந்ததுக்கு இப்ப மாறுது என்ன? அதுக்கு நீங்க என்னன்னா இன்டர்பிரேஷன் பண்ணிக்கங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான், இந்த கவர்மெண்ட் நடத்தாதுன்னு நினைச்சோம். இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் லிங்க் பண்ணி உண்மையான கவர்மெண்ட் நடக்குது. அப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு ஊக்கம் கொடுக்கலான்னு சொல்லி மாறுது. பழைய கவர்மெண்ட் சொல்லும், அப்புறம் மாறும், அது வேற. இப்போ நீங்க அவர் சொன்னாரு நான் வந்து இதையும் பேசுவேன் அப்படியும் பேசுவேன்னு. நான் ஆதார் அட்டையை பத்தி பிளஸ் மைனஸ் பேச பத்தி தான் வந்திருக்கோம். விமர்சிக்கிறது ஒரு அரசியல் சந்தேகங்கள் இருந்தாலும் விமர்சிக்கிறது சிவில் சொசைட்டில இருக்கிறவங்களுடைய ரைட் சார். அத எப்படி நீங்க எல்லாரும் பாராட்டணும்னு எப்படி சொல்றீங்க? நான் ஒண்ணும் சொல்ல இல்லைங்க, நான் சொல்ல விடுங்க. அவர் வந்திருக்கிறது இது வந்து விமர்சிக்கிறதுக்கு, கருத்து சொல்றதுக்கு, ஆதார் அட்டையை கிழிச்சு போற என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஆதார் அட்டை மட்டும் தான் பேசணும் பொருளாதார நிபுணர். அதை விட்டுட்டு நீங்க எப்படி உள்ள கருப்பணம் வந்து நீங்க பண்ணீங்களா, அவங்களுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்களா, அதை தடுத்து நிறுத்தினீங்களா அப்படிங்கிறது வேலை இல்லை. அவர் எப்படி பேசணும் இல்ல அப்படி இல்ல. நீங்க நானா கேட்டேங்க, அவர் தான் சொன்னாரு. இல்ல நான் கேட்கல, அவர் சொன்னாரு. அதுக்கான டெர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் நம்ம போட முடியாது. நான் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய விஷயங்கள் அப்படி இல்ல. வேறங்க இல்ல, இதுல ஊழல ஒழிக்கும்ன்றாங்க, கருப்பு பணத்தை ஒழிக்கும்னு ஆதார் சொல்லுது. நீங்க ஆதார் அட்டையில இருக்கிற குறைகள் நிறைகள் இத பேச வந்து ஆதார் நிறைகள் அவர் குறைகள் இவ்வளவுதான் பேசணும். நீங்க வந்து அத வந்து அதிரியம் பண்ணீங்க, அப்ப ஊழல் ஒழிச்சிட்டீங்களா? இந்த கவர்மெண்ட் நல்ல சர்வரோக நிவாரணின்னு ஒரு விஷயத்தை நீங்க முன்வைக்கிறப்ப அதுல வந்து இருக்கக்கூடிய அது சார்ந்த அத்தனை அதை மட்டும் சொல்லுங்க. இதுல எங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் ஃபண்ட் வருது, எலெக்ஷன் ஃபண்டிங் எங்க இருந்து வருது? அதையும் அதை மட்டும் செய்யல, இதையே செய்யல. அது பாலிசி மேட்டர், அது அடுத்த மேட்டர், அது பேசுங்க. இப்போ இன்னொன்னு இருங்க, இன்னொன்னு ஏஜி இன்னைக்கு அட்டர்னி ஜெனரல் சொல்றாரு, உங்க பாடி மேல உங்களுக்கே வந்து உரிமை இல்லைன்னு சொன்னது எல்லாரும் விமர்சனம் வேற மாதிரிலாம் வருது. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ப்ராஸ்டிடியூஷன் இஸ் அகைன்ஸ்ட் லா. என் பாடி நான் பண்ணுவேன், இன்டாக்சிகேஷன் ட்ரக்ஸ் நான் எடுத்துக்க முடியாது கூடாதுன்றாங்க.
நான் போட்டு போய் என் உடம்பு நீ யார் கேட்கறதுன்னு கேட்க முடியாது. ஹெல்மெட் போடுன்றாங்க, ஏன் தலை நான் போடணும் நீ யார் கேட்கறதுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் உங்க பாடியா இருந்தாலும் உங்க பாஷையில குணசேகரன் பார்த்தா எனக்கு சர்வாதிகாரம் தான் ஞாபகம் வருது. உடனே உங்க பாடியை பார்த்துக்கணும், ஓ எங்க பாடி மேல நீ சர்வாதிகாரத்தை திணிக்கிறீங்களா அப்படின்னு. அப்படி சர்வாதிகாரம் என்று நினைத்தால் அதை நாங்க செய்வோம், தப்பே இல்லை. வலுக்கட்டாயமாக அரசு உங்களோட டிஎன்ஏவை சோதிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, தேவை என்றால் சோதிப்பதற்கு கவர்மெண்ட்டுக்கு உரிமை உள்ளது. எல்லா 100 கோடி பேர் மேலயும் இருக்குன்னு சொல்றது ஒரு சர்வாதிகாரத்தின் கூறு அதுல இருக்கு. அவர் வந்து வசதியாக பிராஸ்டியூஷனையும் மற்றதையும் அவர் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றாரு. அவர் மேற்கோள் காட்டுற உதாரணம் தவறுன்றது என்னோட கருத்து. சொல்றீங்க 100 கோடி மக்கள் லைன்ல நில்லுங்க, நடக்கால டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணனும் சொல்லல. ரைட் இருக்கு, என்ஃபோர்ஸ் பண்றாங்க. பண்ணனும்னாலும் கவர்மெண்ட்டுக்கு ரைட் உண்டு, இப்போ உண்டு, கோர்ட்டுக்கும் உண்டு, கவர்மெண்ட்டுக்கும் உண்டு. நன்றி. நிறைவு கருத்தா ஜெயரஞ்சன், 3 பேரும் ஒரு புதிய இந்தியா உருவாகிறது, இந்த யூடிஐ வந்து ஒரு பெரிய நன்மைகளை விளைவிக்க போகுதுன்ற பார்வையை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து சொல்லுங்க, நிறைவு செய்யலாம். நிறைவு கருத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப வாழ்த்து தான் சொல்லணும் மக்களுக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குமரகுரு சார் சொல்கிற மாதிரி எல்லா அதிகாரமும் எங்களுக்கு இருக்கிறது, தேவைப்பட்டால் அதையும் செய்வோம். அதனால் வாழ்த்துக்கள், வளருவோம், அவ்வளோதான் சொல்கிறேன். நன்றி. நால்வருக்கும் மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.